திருக்குறள் கதைகள். கதை எண் 292. ருக்மிணியின் சாட்சியம். அரவிந்தனின் பெற்றோர்கள் இருவரும் ஒரு கார் விபத்தில் ஒரே நேரத்தில் இறந்துவிட்டனர். அப்போதுதான் படிப்பை முடித்துவிட்டு வேலையில் சேர்ந்திருந்த அரவிந்தனுக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவன் பெற்றோரின் காரியங்கள் முடிந்து ஒரு வாரம் கழித்து அவன் அப்பாவின் நண்பர் சாமிநாதன் அரவிந்தனை பார்க்க வந்தார். அரவிந்தா, உங்க அப்பா அம்மா எதிர்பாராத விதத்துல திடீர்னு போயிட்டாங்க. உன் அப்பா கிருஷ்ணசாமி பேர்ல இருக்கிற வீடு, வேறு சில சொத்துக்கள், பேங்க்ல இருக்கிற பணம், லாக்கர்ல இருக்கிற உன் அம்மாவோட நகைகள், இதெல்லாம் உன் பேருக்கு மாத்திக்கணும். நீ உன் பெற்றோருக்கு ஒரே பையன்தான்னாலும் உன் அப்பா உயில் எதுவும் எழுதி வைக்காததால நீ வாரிசு சான்றிதழ் வாங்கணும். அப்பதான் எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்திக்க முடியும் என்றார் அவர். அவருடைய யோசனைப்படி வாரிசுச் சான்றிதழுக்கு விண்ணப்பித்தான் அரவிந்தன். சில நாட்களில் வாரிசுச் சான்றிதழ் அழிக்கப்பட்டுவிடும் என்று அவன் எதிர்பார்த்திருந்த நிலையில், சற்றும் எதிர்பாராத வகையில் அரவிந்தனின் அப்பாவின் சகோதரர் மகன் சுந்தர் ஒரு வழக்கு போட்டான். அரவிந்தன் அவன் பெற்றோர்களின் சொந்த பிள்ளை இல்லை என்றும், முறையாக தத்தெடுக்கப்படாமல் அவர்களால் வளர்க்கப்பட்டவன் என்பதால் காலம் சென்ற கிருஷ்ணசாமியின் சொத்தில் சட்டப்படி அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாதென்றும், கிருஷ்ணசாமியின் சகோதரர் மகனான தான் மட்டுமே அவருடைய வாரிசு என்றும் சுந்தர் அந்த வழக்கில் கூறியிருந்தான். அரவிந்தன் தரப்பில் அவன் பள்ளிச் சான்றிதழில் அவன் கிருஷ்ணசாமியின் மகன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆதாரமாக காட்டப்பட்டது. ஆனால் பிறப்புச் சான்றிதழ் பெறாமலேயே அரவிந்தனின் பெற்றோர்களின் பெயர்கள் பள்ளி பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டதாக கூறிய சுந்தர், பள்ளியிலிருந்து பழைய பதிவேடுகளை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தான். பள்ளிச் சான்றிதழின் அடிப்படையில் அரவிந்தன்தான் கிருஷ்ணசாமியின் வாரிசு என்று நீதிமன்றம் கூறுமா, அல்லது பள்ளி பதிவேடுகளில் அவனை பற்றிய விவரங்கள் பிறப்புச் சான்றிதழ் பெறாமலே முறையற்ற விதத்தில் பதியப்பட்டதால் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறுமா என்று தெரியாமல் இருந்த நிலையில் ஒரு வயதான பெண்மணி சாட்சியம் கூற வந்தாள். அரவிந்தனுக்கு ஆதரவாக சாட்சி சொன்ன ருக்மிணி என்ற அந்த பெண்மணி தான் கிராமத்தில் பலருக்கும் பிரசவம் பார்த்திருப்பதாகவும், கிருஷ்ணசாமியின் மனைவி மரகதத்துக்கும் தான் பிரசவம் பார்த்ததாகவும், அரவிந்தன் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் என்றும் கூறினாள். அவள் அந்த கிராமத்தில் தான் பிரசவம் பார்த்த சிலரை குறிப்பிட்டு அவர்களிடம் தன்னை பற்றி விசாரித்துக் கொள்ளலாம் என்றாள். அவர்களில் ஓரிருவர் தாங்களே முன்வந்து அவளை அடையாளம் காட்டினர். சில சமயம் கிராமங்களில் பெற்றோரின் கவனக்குறைவால் பிறப்புகள் பதிவு செய்யப்படாமல் போவது உண்டென்றும், அத்தகைய சந்தர்ப்பங்களில் பிறப்புச் சான்றிதழ் இல்லாமலேயே பெற்றோர் கொடுக்கும் விவரங்களின் அடிப்படையில் பள்ளியில் மாணவர்களின் பிறப்பு விவரங்கள் பதிவு செய்யப்படுவது வழக்கம்தான் என்றும் அவள் கூறினாள். ருக்மிணியின் வலுவான சாட்சியத்தால் நீதிமன்றம் அரவிந்தனை அவன் பெற்றோர்களின் ஒரே வாரிசாக அறிவித்தது. தீர்ப்பு வந்ததும் சாமிநாதன் ருக்மிணியை சென்று பார்த்தார். ரொம்ப நன்றிம்மா, உங்களோட சாட்சியத்தால தான் அரவிந்தனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து கிடைத்தது என்றார் அவர். ருக்மிணி மௌனமாக தலையாட்டினாள். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் சாமிநாதன். சொல்லுங்க. கிருஷ்ணசாமியோட மனைவி மரகதத்துக்கு பிறந்த குழந்தை செத்து பிறந்ததுன்னும், அரவிந்தன் அவங்க எடுத்து வளர்த்த குழந்தைன்னும் கிருஷ்ணசாமியே என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா இது வேற யாருக்கும் தெரியாது, அரவிந்தனுக்கும் தெரியாது. சுந்தர் மட்டும் யார் மூலமோ இத கேள்விப்பட்டு வழக்கு போட்டிருக்கான். ஆனா நீங்க பிரசவம் பார்த்ததா சொல்றீங்களே என்றார் சாமிநாதன் தயக்கத்துடன். நான் தான் பிரசவம் பார்த்தேன். குழந்தை இறந்துதான் பிறந்தது. அதுக்கப்புறம் அவங்க அரவிந்தனை தத்தெடுத்து வளர்த்தாங்கங்கிறதும் எனக்கு தெரியும் என்றாள் ருக்மிணி. ஆனா அரவிந்தன் அவங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு நீங்க சொன்னீங்களே என்றார் சாமிநாதன். ஆமா சொன்னேன், பொய்தான். ஏன் பொய் சொன்னேன்னு கேக்குறீங்களா? நீங்க சொன்னீங்களே என் சாட்சியத்தால அந்த புள்ளைக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்து கிடைத்ததுன்னு, அந்த நியாயத்துக்காக தான் என்றாள் ருக்மிணி. திருக்குறள். அறத்துப்பால். அதிகாரம் 30. தவம். குறள் எண் 292. பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின். பொருள். குற்றமற்ற நன்மையை தருமானால் பொய்யும் உண்மைக்கு சமமான இடத்திலிருப்பதாக கருதப்படலாம்.